பெரும்பாக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எட்டடுக்கு பகுதியில் எங்கே பார்த்தாலும் அந்த ஒவ்வொரு பிளாக்கை சுற்றி பார்த்தீங்கன்னா குப்பையை சுற்றி பார்த்தீங்கன்னா கழிவுநீர் வழிஞ்சு ரோட்டில் ஓடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த குப்பைகளை எங்கெங்கெல்லாம் பெரும்பாக்கத்தில் எங்கெங்கெல்லாம் அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுனால, மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுனால அங்கே இருந்த குப்பைகள் எல்லாம் வாரி கொண்டாந்து இங்கே கொட்டுறாங்க. எங்கெங்கே இருக்கோ இந்திரா நகரில் உள்ள குப்பை இருக்கிற எல்லா குப்பையும் கொண்டாந்து இங்கே வாரி கொண்டாந்து கொட்டுறாங்க. அதை கேட்கறதுக்கு இந்த எதிர்கட்சிக்கும் துப்பு இல்லை, ஆளுங்கட்சிக்கும் துப்பு இல்லை. ஏன்டா இங்கே கொண்டாந்து போறியல, எதுக்குடா இங்கே கொண்டாந்து போறியன்னு கேட்கறதுக்கு ஒரு நாய் இல்லை. ஆனால் ஓட்டு கேட்க வருவானுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளில் வருவான். நல்ல செருப்பு விளக்கமாறு எடுத்து வச்சுக்கோங்க, பலார்னு அடிங்க. ஏண்டா எங்களை பார்த்தா எப்படா தெரியுது அப்படின்னு கேளுங்க. இங்கே என்னன்னா 2ஆம் தர குடிமக்களாகவே உங்களை பார்க்குறான். தொடர்ச்சியாக 2ஆம் தர குடிமக்களாகவே பார்த்துக்கிட்டு இருக்கான் உங்களை. ஒருத்தர் 10 வருஷமாக எம்எல்ஏவாக இருக்காருங்க இந்த தொகுதியில். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் அதிமுக ஒருத்தர் 5 வருஷம். இந்த தொகுதி ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து மூணு தடவையாக திமுக அதிமுக 2 தான் ஆண்டுகிட்டு இருக்கு. இந்த மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சுட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல குடிநீர் கிடைக்குதா? மக்களுக்கு நல்ல வாழ்வாதாரம் கிடைக்குதா? நல்ல வேலை கிடைச்சிருச்சா? எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த எட்டடுக்கில் வாழக்கூடிய மக்கள் இங்கெல்லாம் வேலை பார்க்கலங்க. இங்கேருந்து பஸ் ஏறி மணடி, பாரிஸு, சென்ட்ரலு, டி நகரு, கோயம்பேடு, திருவேற்காடு எங்கெங்கே போய் வேலை செஞ்சுட்டு வராங்க தெரியுமா? இங்கே ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு எவனுக்கும் எந்த துப்பும் இல்லை. ஆனால் ஓட்டு கேட்டுட்டு வருவான். இப்போ வந்து கேட்பான் பாருங்க எல்லாரும். அவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லுங்க, இப்போ இந்த 1 மாதத்துக்கு நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வாங்க. பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு மாற்ற சொல்லணும், குண்டி கழுவ சொல்லணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்க, அந்த வேட்பாளரே கழுவி விட்டுப்போம். அந்த வேலையெல்லாம் எல்லா வேலையும் செய்வான். நீ என்ன சொன்னாலும் செய்வான் இந்த ஓட்டு வாங்குறதுக்காண்டி. அவர் ஓட்டு வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் அவரை போய் பார்க்க பண்ணி வச்சுங்க. யார்? பெரும்பாக்கமா? நான் சுரேஷை பார்க்க சொன்னேன், ரமேஷை பார்க்க சொன்னேன், ஏன் அவரை பார்க்காம இங்கே எதுக்கு வந்தியா அப்படிமா. இப்படி தான் நிலைமை ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மாறணும். நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அக்கா ஜெயலட்சுமி அவர்களுக்கு விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும். இங்கே இப்போ வேகமாக பெரும்பாக்கத்தில் ரோடெல்லாம் போடுறான்ல, அதுக்கு யார் காரணங்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி உறவுகள் தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நாங்கள் போடல, இப்போ வேகமாக ரோடு போடுறோம். ஆர்டிஐ போட்டு உங்கள் கணக்கு வழக்கெல்லாம் கொடுக்குறான்னு கேட்டதுக்கப்புறம் ரோடு வேகமாக போட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நாங்கள் வராமலே செய்கிறோம். வந்தால் இந்த மக்களுக்கு என்னென்ன செய்வோங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வாக்க போடுங்க. இந்த இந்திரா நகரில் ஒரு ரோடு ஒன்று போட்டாங்க. எங்கள் சித்தாலா பக்கத்துலேருந்து ஒரு ரோடு போட்டு வந்துட்டாங்க. இந்த பெரும்பாக்கத்துலேருந்து ரோடு போட்டுக்கிட்டு இந்திரா நகர் வழியாக போனாங்க. அந்த முருகன் கோவில் வரையும் போட்டாங்க. அதுக்கு அங்கிட்டு ஒரு 100 மீட்டர் போடலைங்க. அங்கேருந்து சித்தாலா பக்கத்துலேருந்து போட்டு வந்து அவங்க 100 மீட்டர் போடலைங்க. என்னடான்னு பார்த்தா அது யூனியன் ரோடு தான். என்னடா ஏன்டா போடலன்னு பார்த்தா அது சித்தாலா பக்கம் இல்லையா, இது பெரும்பாக்கம் இல்லையா. ஆமாடா, பெரிய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இல்லை, அதை போடாமல் விட்டா. ஏண்டா உங்களுக்குலாம் அறிவு எதுவும் இருக்கா இல்லையாங்கிறதே தெரில. மக்கள் பயன்படுத்துகிற ரோடு அது நீங்கள் தொடர்ச்சியாக போட்டு விட்டாங்கன்னா அதில் ஒரு குழி 100 மீட்டர் ஒரு குழி இருக்குங்க. அதில் டெய்லி நம்மளால் விழுந்து எழுந்திரிச்சு போகிறாங்க. அந்த நிலைமையில தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, திரும்ப இந்த திமுக அதிமுக போட்டு ஓஞ்சது போதும். மாற்றி விவசாயிக்கு ஓட்டு போட்டு அக்காவை வேட்பாளர் அக்காவை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. இது வரைக்கும் நீங்கள் சட்டமன்றத்தில் எல்லாரும் இந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிர்கட்சி வெளிநடப்பு செஞ்சுருக்கோம், பார்த்துருப்பீங்க. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானும் அக்காவும் சட்டமன்றத்துக்கு போனால் 2 பேரும் சட்டை இழுத்து வெளிநடப்பு செஞ்சிருவான். இது நடக்கும். நீங்கள் என்ன பாருங்களேன். நான் சொல்கிறேன், 2026 சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கட்டும். அண்ணன் சீமான் உறுதியாக போறாரு. போய் உள்ள கேள்வியை கேட்பாரு. ஸ்டாலின் ஒரு தடவை சட்டை கிழிச்சிட்டு வெளில வந்தார் தெரியுமில, அதே மாதிரி வருவாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இது சத்தியம். புரட்சி எப்போது வெல்லும், நாளை மலரும் நாம் தமிழர் சொல்லும் நாம் தமிழர். நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கட்சி அல்ல, அது ஒரு கலைக்கூடம். அதை கல்விக்கூடமாகவும் மாற்றியவர் நமது மதிப்பிற்குரிய செந்தமிழன் சீமான் அவர்கள்.
அவர்களது ஒரு பேச்சை யூடியூபிலோ அல்லது நேரடியாகவோ கேட்டோமானால் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சென்று பல விவரங்களை படித்ததற்கே சமமாகும். அத்தகைய பேச்சுக்களை நாம் கேட்பதிலிருந்து நாம் எவ்வளவு பின்தங்கிவிட்டோம் என்பதை அறிய முடிகிறது. ஏன் பின்தங்கிவிட்டோம்? இது காலத்தின் கொடுமை. இந்த காலத்தின் கொடுமையிலிருந்து நாம் காலத்தின் கட்டாயமாக மாறுவதற்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மன்னன் பிறந்தார். அவர்தான் செந்தமிழன் சீமான். அவருடைய கரங்களை பின்பற்றி நாம் எல்லோரும் அவருடைய கருத்துக்களை தொடர்ந்து முன்னேறுவோம். உதாரணமாக, நாம் 36 லட்சம் மக்களை திரட்டிவிட்டோம். அது சாதாரண விஷயம் அல்ல. அந்த விஷயத்தை நமக்கு செய்து காட்டியவர் நமது செந்தமிழன் சீமான் அவர்கள். இதை இத்தோடு விடக்கூடாது. இதிலிருந்து மேம்பட்டு எப்படி செயல்பட வேண்டும் என்பதை ஒரு சில கருத்துக்களை நான் உங்கள் முன் வைக்கிறேன். நாம் நமது நண்பர்கள் முன்னால் போன தேர்தலிலேயே அண்ணன் சொன்னார், ஒவ்வொரு 18 லட்சம் பேரும் ஒவ்வொருத்தரும் 5 ஓட்டுகளை தேடிவிட்டால் நாம் 1 கோடி ஓட்டுகளை பெற்று விடுவோம், அப்புறம் நாம் தான் கோட்டையில் இருப்போம் என்று. அப்படி நாம் ஒரு நண்பர்களை சேர்க்கும் பொழுது அவர்கள் கேட்கும் கேள்வி, எல்லா கட்சியும் இப்படித்தாங்க முதல்ல சொல்லுவாங்க, அப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு. ஏனென்றால் அவர்கள் அந்த மாதிரி மக்களிடம் பழகிவிட்டார்கள். நமக்கு முக்கியமான ஒரு நோய் நம்பாமை, அவமதிப்பு, அடுத்தவர்கள் சொல்வதை கேட்காமை, அதில் நம்பிக்கை இல்லாதது. தென்னாப்பிரிக்காவில் வேலை பார்த்து கொண்டிருந்த நமது மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு அவநம்பிக்கையில் இருந்திருந்தாரானால் நாம் இன்று சுதந்திரத்தை அடைந்திருக்க முடியுமா? அவர் எப்படிப்பட்ட ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை, உலகத்தில் சூரியன் மறையாத சாம்ராஜ்யம் எங்களுடையது என்று கூறிக்கொண்டு துப்பாக்கியையும் வீரங்களையும் வைத்துக் கொண்டிருந்தவர்களை எதிர்த்து அஹிம்சை என்னும் ஆயுதத்தை எடுத்து நம்மளை எல்லோரையும் வழிநடத்தினார். அத்தகைய பெரும் பேரரசர்கள் எல்லா ஆயுதங்களுக்கும் எங்களுக்கு எதிர் ஆயுதம் இருக்கிறது, ஐயா காந்தி அவர்கள் எடுத்திருக்கிற அஹிம்சை ஆயுதத்துக்கு எதிர் ஆயுதம் எங்களிடம் இல்லை என்று மண்டியிட்டார்கள். அப்படி நமது நம்பிக்கை, நாம் நல்ல ஆட்சியை பெற முடியும் என்ற நம்பிக்கையே நமக்கு மிகவும் முக்கியமானது. அந்த நம்பிக்கையெல்லாம் நிறைய பேர், நம்ம சொந்தக்காரங்க, நாம தெரிஞ்சவங்க எல்லாரும் கேட்கறது, எல்லாரும் இப்படித்தான் சொல்லுவாங்க, வந்தா செய்ய மாட்டாங்க. ஆனால் உலகில் பல நாடுகள் சிறந்த நம்பிக்கையுடன், சிறந்த நல்லாட்சியுடன் திகழ்கின்றது என்பது நிறைய பேருக்கு தெரியாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கின்றேன். ஸ்வீடன் என்ற ஒரு நாடு இருக்கிறது. அந்த நாட்டில் அது மிகவும் சுற்றுலாத்துக்கு பயன் போனது. சுற்றுலாவுக்கு அதிகமாக பயன்பட்ட அந்த நாட்டில் செல்வம் குவித்தது. அதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று நமது அண்ணன் சீமான் எப்பொழுதும் சொல்வது போல தற்சார்பு பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தில் பல கோடி பணங்கள், பல கோடி டாலர்கள் அந்த அரசிடம் குவிந்து விட்டது. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, எல்லா மக்களையும் கூப்பிட்டு, நம்ம அரசில் பல கோடி பணம் குவிந்திருக்கிறது, மேலும் மேலும் பல நமது சுற்றுலா வருமானத்தில் வந்து கொண்டிருக்கிறது, ஆகவே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் $1,00,000 இனமாக தருகிறோம் என்று கூறினார். ஆனால் அந்த நாட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், 5000 கொடுத்தா 5500 கொடுக்கிறது யாராவது இருக்கிறார்களா என்று பார்க்கின்ற மனநிலையில் இருக்கிறோம். ஆனால் அவர்கள் எந்த அளவுக்கு மனநிலை மாறி இருக்கிறார்கள் தெரியுமா? இந்த $1,00,000 எங்கள் வீட்டுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்று அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விட்டார்கள். என்ன காரணம் கூறினார்கள்? இந்த $1,00,000 எங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு கூடினால் எங்கள் வீட்டில் இருக்கும் ஒரு சில பலர் சோம்பேறி ஆகிவிடுவார்கள். ஒன்று. இரண்டாவது, பக்கத்து நாடுகளில் இருப்பவர்கள் இங்கு அனாவசியமாக குடியேறுவதற்கு ஆசைப்படுவார்கள். மற்றொன்று, இந்த காரணங்களினால் நாம் நமது சுய மதிப்பை, சுயமரியாதை இழந்து விடுவோம். ஆகவே எங்களுக்கு இலவசம் வேண்டாம் என்று கூறினார். இத்தகைய நாடுகளும் இருக்கிறது. அந்த நாடுகளில் மக்கள் வசிக்கின்றார்கள், மகிழ்ச்சியாக வசிக்கின்றார்கள். அத்தகைய மக்களின் மனப்பான்கை மாற்றுவதற்காகத்தான் நமது சீமானவர்கள் அல்லும் பகலும் 15 வருஷங்களாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அதில் வெற்றியும் கொண்டிருக்கிறார். அந்த வெற்றியை மேலும் மேலும் சிறப்பாக ஊக்குவிப்பதற்கு மேலும் கொண்டவர்கள் நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல நண்பர்களே, நாம் ஒவ்வொருத்தரையும் அணுக வேண்டிய முறையில் என்னவென்றால், நான் ஒரு ஆட்டோவில் ஏறி உட்கார்றேன். அந்த ஆட்டோ பல விதங்களில், பல மேடு பள்ளங்களில் குதித்து குதித்து செல்கிறது. அப்பொழுது நான் அந்த ஆட்டோ ஓட்டுநரிடம் கேட்பேன், ஐயா, நாம் 50 வருடங்களாக சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து இன்னும் குதித்து குதித்து கொண்டே இருக்கிறோம். நீங்க உங்கள் உடம்பும் கெட்டு போகிறது, செலவும் அதிகமாகிறது. ஆகவே நாம் இதற்கு மாற்று தேட வேண்டாமா என்று கேளுங்கள். அப்பொழுது அவர்கள் மனதில் உண்மை என்னவென்று படும். அப்படி நாம் அந்தந்த நேரத்தில் அந்தந்த மக்களிடம் என்ன குறை இருக்கிறதோ அதை சொல்லி கேட்டோமானால் அவர்கள் மனசில் நாம் மாற்றம் தேவை என்பதை உணர்வார்கள். அந்த மாற்றம் நம்மளுக்கு கட்டாயம் வந்து சேரும். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.